எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து யாரோடவாது இருந்துக்கிட்டு எனக்கு அழைச்சிருவான். இந்த பேசணுன்றாங்க பேசு அப்படின்னு. அது அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருப்பான். எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும். தம்பி சுசியோட போய் மும்பையில் ஹிந்தி படங்கள்லாம் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமை. வந்தப்புறம் காவல்னு ஒரு படம் இயக்குனான். இது எப்போ பார்த்தாலும் ஒரு அருமையான கதை பண்ணியிருக்கேன், நீ அதில் நடிக்கணும் அப்படிமா. அது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான், ஒரு கதை பண்ணியிருக்கேன், நீ அதை நான் நடிக்கணும் அப்படிமா. சரி சரி கதை பண்ணு, கதையை முதல்ல என்கிட்ட வந்து சொல்லு, அப்புறம் நான் நடிக்கிறத பற்றி யோசிப்போம். ஒரு கொடுமை என்ன சொல்லணும்னு நினச்சானோ தெரியல, நள்ளிரவு ஒரு 9:30 மணிக்கு அந்த மரணிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு கூப்பிட்ருக்கான். என் அலைபேசி வந்து 15 ஆண்டுகள் ஆச்சு, அது மணி ஒழிச்சு. அது எப்போவாது பார்த்தா தான் அது அமைதிப்படுத்தியே இருக்கும். அப்புறம் எடுத்து காலையில் உடற்பயிற்சிக்கு போகிறதுக்கு எந்திரிச்சு ட்ராக்கை மாட்டி பார்த்தா என் தம்பி கதறி அழுகிறான். என்னடான்னா அவனுக்கு சொல்ல வரலை. அப்போ எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பி, எங்கள் அண்ணன் டிஜிபி எடுத்து கூப்பிடுறாங்க. என்னப்பா இப்படி இது இறந்துட்டான் பாடினோன்னா, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தோணலை, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் இது நம்ப முடியல, இது நம்பாமல் இருக்க முடியல. உறங்குறது போல் போய் படுத்து கிடக்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டான்னு. எனக்கு என் தம்பி தேவாவை எதிர்கொள்ள முடியுது, என் மகள்களையெல்லாம் எதிர்கொள்ள முடியுது. எங்கள் அம்மாவை அப்பாவையும் நான் ஊரில் போய் எப்படி சந்திப்பேங்கிறதெல்லாம் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். அதனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு அப்போ எனக்கு அந்த நேரத்தில் உடலோடு நான் போகும்போது அவங்க கொஞ்சம் அதை சமாளித்து என்னை தேற்றிட்டாங்க. அவன் வந்து எங்கள் அப்பா என்னப்பா இப்படி சிங்க மாதிரி வளர்த்து நம்ம தம்பி இழந்துட்டோமப்பா அப்படின்னாரு. அப்புறம் நம்ம ஒன்றும் பதில் பேச முடியல. அதுக்கப்புறம் இவ்வளவு சீக்கிரம் என் தம்பி படமாகி நமக்கு நினைவாவான்னு நான் நினைக்கல. ஒருவேளை என் தம்பி சுசி சொல்கிற மாதிரி அவன் என்னோட இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பத்திரமா இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் இருந்திருப்பான். அன்னைக்கு அவன் என்னென்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் மகன் 2 பேரையும் என் கட்சி அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பேசிட்டு பெரியப்பாட்ட சொல்லிட்டு வான்னு. எதுக்கு சொன்னேன் என்னன்னு ஒன்றும் புரியல. அந்த வருத்தம், அந்த அழைப்பில் எனக்கு என்ன சொல்ல எடுத்தாங்கிறது தெரியாமலே போயிடுச்சுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப மனசு வழியாக இருக்குது. அப்போ நான் உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகுது, அதை கொஞ்சம் கவனம் பண்ணுன்னு கண்டித்தேன். நல்லா தான் இருக்குன்ட்டு கடைசியாக என் தம்பிகளுக்கு அனுப்பின மாதிரி எனக்கு அந்த ஓடுறதுங்கிறது அந்த பயிற்சி காணொலியில் அனுப்பிக்கிட்டே இருந்தான். அப்போ நானும் என் தம்பி என்ன டைரக்டர் ரொம்ப கடுமையான பயிற்சியாக இருக்குதுன்னு சொல்லி சிரிப்பான் 2 பேரும். ஆமாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும்பா அவன். இப்போ அந்த மாதிரி சரியாக தான் இருக்கான், இப்போ கொஞ்சம் கொண்டு போகிறான்னு நினச்சேன். அது இந்த துயரத்தில் நம்மளை தள்ளி விட்டு போவான்னு நினைக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.